ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கேஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஜெட் ப்ரொபல்ஷன், ஜிடிஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் கோட் CME 386. இது ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். படிக்கிறதுக்கும் பாஸ் ஆகுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சப்ஜெக்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, இந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்தெந்த யூனிட்டில் தியரி கொஷின்ஸ் படிக்கணும், எந்தெந்த யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வச்சு நம்ம ப்ராப்ளமேட்டிக் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ப்ரொவைட் பண்ணின கடைசி 4 ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படித்தா எவ்வளோ மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கொஷின் பேப்பர்ஸை வச்சு மேட்ச் பண்ணும்போது அரௌண்ட் 80% மார்க் எல்லாரும் வாங்க முடியும் நம்ம ஸ்டடி மெட்டீரியலை படித்தா. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் பாஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஈஸி கிரேட்ஸ், அதிக கிரேட்ஸும் உங்களால் கெயின் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தென் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். we will give you the study material. Thank you. ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் படித்தா அதிக மார்க் வாங்கலாங்கிறது ஓகே. அந்த ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன இருக்கும், ஓகே, அது என்னென்னு ஒரு 2 மினிட்ஸில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி மெட்டீரியல் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இது மூணுக்கும் இருக்க ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் அதில் வந்துடும். இப்போது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டாக இருக்குது, ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டாக இருக்குன்னா அந்த ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டில் உள்ள சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களால் கொஷின் பேட்டர்ன்ஸ் ஈஸியாக அனலைசிஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகுறதுக்கு யூனிக் வே இருக்கும், ஒரு அப்ரோச் இருக்கும். அந்த அப்ரோச்சும் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் நம்மளோட ப்ரீமியம் சர்வீஸ். இது எல்லா ப்ரீமியம் சர்வீஸ்க்கும் ஜஸ்ட் 19 rupees தான். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. தென் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு எல்லாமே. தேங்க்யூ. இப்போ நம்ம சப்ஜெக்ட் உள்ள போவோம். உண்மையா யூனிட் 1. யூனிட் 1ல 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஈக்குவேஷன் ஃபார் கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட் ஃப்ளோ, மேக் வேவ்ஸ், மேக் கோன் அண்ட் கம்ப்ரஸபிலிட்டி எஃபெக்ட், stagnation, static and critical properties relationship, isentropic flow through variable area ducts, uses of gas tables for property evaluation, ஃபைனலா ஃப்ளோ ரெஜிமிஸ் பேஸ்ட் ஆன் மேக் நம்பர். இதுதான் யூனிட் 1ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2. யூனிட் 2ல 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. என்னென்னா ரேலிஸ் ஃப்ளோ, ஃபேன் ஆஃப் ஃப்ளோ, choking, phenomena in duct flow, isothermal flow with friction, variation of flow properties in ducts, application of gas tables to duct flow problems. இதுதான் செகண்ட் யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த யூனிட் மோஸ்ட்லி நம்ம ப்ராப்ளமேட்டிக் சம்ஸை கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேர்ட் யூனிட்குள்ளே போக போகிறோம். யூனிட் நேம் நார்மல் அண்டு ஆப்ளிக்யூ ஷாக்ஸ். இது மோஸ்ட்லி ப்ராப்ளமேட்டிக் யூனிட் தான். இதில் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், கவர்னிங் ஈக்குவேஷன் ஃபார் ஷாக் வேவ்ஸ். செகண்ட் ஒன், ராங்கைன் ஹியூக்னோட்டிக் ரிலேஷன்ஸ். தேர்ட் ஒன், ஃப்ளோ பேராமீட்டர்ஸ் வேரியேஷன் அக்ராஸ் நார்மல் அண்டு ஆப்ளிக்யூ ஷாக்ஸ். ஃபோர்த் ஒன், பிராண்டில் மேயர் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் இட்ஸ் ரிலேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த டாபிக் தான். தென் ஃபிஃப்த் ஒன், ஷாக் வேவ் பிஹேவியர் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் flow properties. Finally, use of gas tables for shock and expansion calculations. இதுதான் யூனிட் 3ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 4, யூனிட் நேம் ஜெட் ப்ரொபல்ஷன். கைஸ், இப்போ நான் சொல்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். கீழே உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். யூ வில் கெட் த கொஷின்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகே, இப்போது 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன 4th யூனிட்டில் இருக்குன்னு பார்ப்போம். ட்ரஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர், ஆப்பரேஷன் அண்ட் சைக்கிள் அனலைசிஸ் ஆஃப் ராம்ஜெட் இன்ஜின்.
turbojet, turbofan and turboprop engine principle and performance, pulse jet engines operation and applications, comparative analysis of jet propulsion system, performance optimization strategies. இதுதான் ஃபோர்த் யூனிட்ல இருக்க 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் யூனிட். யூனிட் நேம் ஸ்பேஸ் ப்ரொபல்ஷன். ஆக்சுவலாக யூனிட் 4 அண்ட் 5 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தேரி படித்தாலே போதும், எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் நீங்கள் படிக்க வேணாம். ஓகே, யூனிட் 5. யூனிட் 5ல 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் இன்ஜின், லிக்விட் அண்ட் சாலிட். செகண்ட் ஒன் த்ரஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் வெலாசிட்டி. Third one, single and multi-stage rocket propulsion history. Fourth one, liquid fuel feeding systems and solid propellant geometries. And fifth one, orbital velocity, escape velocity and other calculation. Finally, rocket performance calculation and efficiency. இதுதான் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் 5th யூனிட்ல இருக்குது. கைஸ், இப்போ ஜிடிஜிபியில் இருக்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நோட்ஸ், தென் ப்ராப்ளமேட்டிக் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தென் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கெட் யூ த சப்ஜெக்ட். தேங்க்யூ.